தர்மஸ்தலா இஷ்யூ ஒரு 3 மாதம் முன்னாடி நானும் வந்து லாங் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன். மீடியா கேக்ஸ் ஆர்டர்லாம் இருந்தது. ஆக்சுவலாக மீடியா கேக்ஸ் ஆர்டர்னு என்ன தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்லிடுறேன். என்னென்னா, அதை பற்றி உண்மையான தகவல் தெரியாமல் பேசக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்நாடகா கோர்ட் வந்து ஒரு 3 மாதம் முன்னாடி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதை அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நார்மலாக. பட் இப்போ அதோட அப்டேட் என்ன அப்படின்னு நான் வந்து சும்மா சர்ச் பண்ணேன். சரி, சும்மா சர்ச் பண்ணேன். அப்படி பார்க்கும்போது தர்மஸ்தல கேஸ் இஷ்யூஸில் வந்து அந்த விசில் ப்ளோவர் ஒருத்தர் வந்து மாஸ்க் போட்டுகிட்டே வந்து நிறைய இடத்த ஒரு 13-16 இடத்த வந்து காட்டினார்ல. அவர் சொன்ன எல்லா இடத்துலையும் வந்து பெருசாக எதுவுமே எவிடன்ஸ் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் கிடைச்ச எவிடன்ஸும் அவர் சொன்ன நிறைய விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவரை ஓரம் கட்டிட்டாங்க. அடுத்தது சௌஜன்யா கேஸ் எல்லாருக்குமே தெரியும். 2012 ஒரு பொண்ணு இறந்தது. அந்த பொண்ணு வந்து 2 நாள் கழித்து நியர்பை ஏரியாவில் டெட் பாடியாக கிடச்சிது. அந்த பர்டிகுலர் வீட்டில் போயிட்டு ஈவன் நம்ம நக்கீரன் மீடியா கூட நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு நிறைய ரிப்போர்ட்லாம் எடுத்தாங்க. அவங்க வந்து சௌஜன்யா அப்படின்ற ஒரு குழந்தைய இழந்துட்டாங்க. அந்த குழந்தை வந்து இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அதை வந்து சுப்ரீம் கோர்ட் நினச்சாதான் அந்த கேஸை கூட திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த கேஸை திருப்பி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேஸை ஓரங்கட்டிட்டாங்க. அடுத்தது வந்து அனன்யா பட். அவங்க வந்து 2002 வந்து டாக்டர் படிக்கிறவங்க தர்மஸ்தலாக்கு ஏதோ டூருக்காக வராங்க, இறந்து போகிறாங்க. ஒரு 3 மாதம் முன்னாடி அனன்யா பட் அவங்க அம்மா வந்து சுஜாதா பட் அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, அந்த மிச்ச எச்சங்களாச்சும் என் குழந்தைய கிடச்சா கொடுங்க, அதை வச்சு நான் ஈம காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அவங்க கடைசி என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இல்லை இது எல்லாமே நான் வந்து ஃப்ரேம் பண்ண விஷயம், இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, ஸோ இது எல்லாமே நான் ஒருத்தர் சொல்லி செய்ய சொன்னாங்க, அதனால் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் பேக் அடிச்சிட்டாங்க. அதாவது முக்கிய எவிடன்ஸ் விசில் ப்ளோவர் காலி. அடுத்தது வந்து சௌஜன்யா கேஸை வந்து கோர்ட்டு எடுத்தால் தான் திருப்பி பேச முடியும் அப்படின்ற மாதிரி அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சுஜாதா பட் அனன்யா பட் அந்த ஒரு அனன்யா பட் இருக்காங்கல்ல, அனன்யா பட்டை இழந்த சுஜாதா பட் வந்து அவங்களும் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தர்மஸ்தலா கேஸ் இதை வந்து ஃபாலோ பண்ணவங்க, இதை பற்றி பேசினவங்க, தமிழ் மீடியாவிலேருந்து நேஷ்னல் மீடியா வரைக்கும் பேசினவங்க எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இறந்தவங்களே கிட்டத்தட்ட ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் பிரகாரம் அங்கே வந்து கிட்டத்தட்ட 6000 பெண்கள் 25 வருஷத்தில் மாயம் சொன்னாங்க. அவங்களே வந்து திருப்பி சாட்சி சொன்னால் மட்டும்தான் இவங்களாம் நம்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஃபர்தராக இதை பற்றி பேச முடியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸுக்கு மறக்காமல் கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.